வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க. நடிகர் விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோல நாம போல் மித்ரா அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். அவர்கள் இதற்கு முன்னாடியும் போன ஜூலை மாசத்துல ஒரு கருத்து கணிப்பு முடிவு, போன ஏப்ரல் மாசத்துல ஒரு கருத்து கணிப்பு முடிவுன்னு சொல்லிட்டு 2 ஒப்பீனியன் போல் வெளியிட்டிருந்தாங்க. தற்பொழுது அவர்கள் 3வது ஒப்பீனியன் போல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய தேர்தல் முடிவுகள், கணிப்புகள் என்ன அப்படின்றத பேசலாம். அவர்களினுடைய முந்தைய கணிப்புகள் என்ன மாதிரி இருந்திருக்குது அப்படின்னும், இதற்கு முன்னாடி அவர்கள் பீகார் எலெக்ஷன்லயும் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த கணிப்பு பிளஸ் தேர்தல் முடிவு என்ன மாதிரி வந்தது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். தற்பொழுது தமிழகத்துல 4 முனை போட்டி திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 234 தொகுதிகள், 118 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். போல் மித்ராவினுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் சார்ந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா திமுக 33.2 34.8% வாக்குகளையும், தமிழக வெற்றிக் கழகம் 31 32.6% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 27.5 29.2% வாக்குகளையும், மற்றவர்கள் 4-5% வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோ இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திமுக 95-110, தமிழக வெற்றி கழகம் 77-87, அதிமுக 45-55, மற்றவர்கள் 6-10. சோ யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்ற மாதிரி போல் மித்ராவினுடைய லேட்டஸ்ட் கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. சோ இவர்கள் தான் ஆரம்பத்துல விஜய் வந்துட்டு 100க்கு மேல பிடிப்பாருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கணிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் நம்ம தனித்தே நின்னா ஆட்சியை பிடித்தரலாம் அப்படின்ற மாதிரி 2025 கடைசி கட்டம் வரைக்கும் அவர் பேசிட்டு இருந்ததுக்கான காரணம் ஆரம்பத்துல வந்த கருத்து கணிப்பு முடிவுகள். அதுல போல் மித்ராவினுடைய கணிப்பும் ஒன்று. சோ அவர்களினுடைய முதல் கணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல்ல விஜய் வந்துட்டு 95-105 இடங்கள் பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக 75-85 இடங்களும், அதிமுக 55-65 இடங்களும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை மாசத்துல டிவிகே 108-123 வரைக்கும் பிடிப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக 52-62, திமுக 43-55 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர்களினுடைய இந்த 3 கணிப்பையும் நம்ம பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு நிலையான இடம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 45-55, 60 வரைக்கும் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு முதல் கணிப்புல 75-85, இரண்டாவது கணிப்புல 43-55 சொல்லியிருக்கிறாங்க. முதல் கணிப்பு ஏப்ரல் மாசத்துல சொல்லியிருக்கிறாங்க. மே, ஜூன், ஜூலை மாசத்துல 3வது மாசத்துல 2வது கணிப்பு வரும் பொழுது அவர்களுக்கு 3வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய்க்கு அவர்கள் முதல் 2 கணிப்புலையுமே வந்துட்டு முதலிடம் தான் கொடுத்திருக்கிறாங்க. தற்பொழுதைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது விஜய்க்கு 77-87 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறை அதிமுகவுக்கு 3வது இடம் கொடுத்திருக்கிறாங்க. 2 முறை முதல் 2 கணிப்புல விஜய்க்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த முறை 2வது இடம் கொடுத்திருந்தாலும் அவர் வந்து 77-87 இடங்கள் பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னளவுல இந்த கணிப்பு ஏற்க முடியாத ஒரு கணிப்பா தான் இருக்குது. ஸோ அவர்களினுடைய ரீசெண்டான முடிவுகள் படி பார்க்கும் பொழுது திமுக 95-110, டிவிக்கு 77-87, அதிமுக 45-55, மற்றவர்கள் 6-10, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது 2025 நவம்பர்ல நடந்த பீகார் தேர்தல். அதுல இந்த போல் மித்ராவினுடைய கணிப்பு என்ன, வந்த முடிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ 150-170 இடங்கள் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்டிஏ 202 இடங்கள் பிடித்திருந்தாங்க. மகாகட்பந்தன் 70-90 இடங்கள் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மகாகட்பந்தன் பிடித்தது வெறும் 34 இடங்கள் மட்டும்தான். மற்றவர்கள் 3-8 சொல்லியிருந்தாங்க. அவர்கள் 7 இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ மகாகட்பந்தன் பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்னதை விட 90 இடங்கள் வரைக்கும் பிடிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. பாதிக்கும் கீழே தான் வந்துட்டு இடங்கள் பிடித்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ இவர்களினுடைய கணிப்பு கொஞ்சம் ஏற்ற இறக்கமா மாற்றங்கள் நிறைந்ததா தான் இருக்குது. ஸோ இவர்கள் தொடர்ந்து டிவிகேவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த முறையும் டிவிகே 2வது இடம் பிடிக்கும், திமுக முதலிடம் பிடிக்கும், அதிமுக 3வது இடம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலுமே யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போல் மித்ரா சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.